எங்கேயோ ஒரு பொண்ணு தன்னோட கண்ணு தெரியாத புருஷன் தலை மேல லைட் வந்து விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை எப்படியோ காப்பாத்திடுறா. இது எல்லாமே வில்லியோட பிளான் தான். அப்புறம் பொண்டாட்டி அவனை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கண்ணடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவ பயங்கரமா கோபப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீ எதுக்காக என் குழந்தைய கடத்தி வச்சிருக்க, நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதுனால உன் குடும்பமே அதுக்கான தண்டனை அனுபவிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் குடும்பத்தை பத்திலாம் பேசுறவளை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட போறா. கரெக்ட் டைமுக்கு பொண்டாட்டி வந்து புடிச்சிடுறா. அவ இவனை தள்ளி விடுறத பாத்துருப்பா. எதுக்காக இப்படி பண்ணீங்க, என் புருஷன் அப்ப கொல்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா திட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் ஆனது ஒரு பூஜை வச்சிருக்காங்க. அந்த பூஜையில பொண்டாட்டியோட தலையில லேசர் லைட் எய்ம் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவன் உடனே அந்த வில்லிட்டையுமே கேட்கறான், என்ன பண்ண போற, உனக்கு மோதணும்னா என்கிட்ட மோதி என் பொண்டாட்டியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி விட முடியும், என்னோட ஷூட்டர் கரெக்டா உன் பொண்டாட்டியை பார்த்தா சுட போறான். உனக்கு ஒரு வேலை உன் பொண்டாட்டியை சுடக்கூடாது அப்படின்னா நீ அப்போ உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கு கண்ணு தெரியுங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. டைமர் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. மேல ஷூட்டர் வேற எய்ம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் இவளை ஷூட் பண்றதுக்காக. எப்படி பொண்டாட்டியை காப்பாற்ற போறான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.